ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தோம்னா என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட புக்கு இல்லை, நான் பிடிஎஃப்பில் தான் படிக்கிறேன், நான் மொபைலில் பார்த்து படிக்கிறேன், அதே மாதிரி நான் பிடிஎஃப்பை லேப்டாப்பில் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்றத நான் அதில் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாம் படிக்கணுன்ற புள்ள எப்படி வேணாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் மோட்டிவேஷன் பண்ணவும் விரும்பலை. அதுவும் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை முக்கியமாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா புத்தகம், அதுவும் நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புத்தகங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. ஓகேவா? புத்தகம் அப்படின்றது இல்லை அப்படின்னா ஓப்பனாக சொல்லணுன்னா பாஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் எந்தெந்த புத்தகம் அவசியங்கிறது நம்ம பார்த்தாகணும் இல்லையா? புத்தகங்கிறதுல நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, சில புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்பில் படிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி உங்கள்கிட்ட நான் பிடிஎஃப்பை பார்த்து எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா கூட புத்தகம் தேவையில்லை, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நான் இப்போ தான் படிக்கணும், என்கிட்ட நோட்ஸ் இல்லை, புத்தகமும் இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். அதையும் நான் சொல்லிடுறேன். இது டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லை, இதுதான் உண்மை. அதே மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு புத்தகம் தேவையில்லை, எதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ் புத்தகங்கிறது கட்டாயமாக இருந்து தான் ஆகணும். தமிழ் புத்தகம் இல்லை அப்படின்னா நம்ம டேஞ்சர் ஜோனில் தான் இருப்போம். ஓகேவா? தமிழ் புத்தகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது எந்த தமிழ் புத்தகம் அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புது தமிழ் புத்தகம், அதே மாதிரி 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய தமிழ் புத்தகம். தமிழ் புத்தகம் அப்படிங்கிறது நானும் பார்த்தோம்னா புக்கு வச்சு படிக்கல, ஆனால் நாங்கள் ஷேர் பண்ணி படிச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், அவர் 10வது படிக்கிறாரு இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறாரு அப்படின்னா அவரோட புக்கை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், படிச்சிருவேன். ஆனால் மொத்தத்தில் புத்தகத்தில் தான் படிக்கணும்னு இருக்குது. ஓகேவா? புத்தகங்கிறது உங்களோட புத்தகமாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, புத்தகத்தில் தான் படிக்கணும்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வேணால் பண்ணுங்கள். ஏன்னா புத்தகம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட 6வது இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 8வது வச்சுருப்பார், அவர் 8வது படிக்கும்போது நீங்கள் 6வது, நீங்கள் 6வது படிக்கும்போது அவர் 8வது புத்தகம் படிக்கட்டும். இந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்ன ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ புக்கு வேறு கொடுக்கணுமே, சீக்கிரம் நம்ம ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு தாட் ஒன்று வரும். வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றது தோணாது. நம்ம புத்தகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆமாம் போ காலையில் எழுந்திரிச்சு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுவே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஐயோ புத்தகத்தை கொடுக்கணுமே, இன்னும் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த புத்தகத்துக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு 2-3 நாளில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் அது ஒரு ப்ளஸ் இருக்குது. மொத்தத்தில் புத்தகத்தில் தான் படிக்கணும். மேக்ஸுக்கு புக்கு தேவையில்லை. என்ன கேட்டால் மேக்ஸுக்கு புத்தகமே தேவையில்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்பை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா என்ன 6th புக்குன்னா நீங்கள் அதிகபட்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதான், விஷயமே இருக்காது. 7th 8லேருந்து தான் நமக்கு கொஸ்டின் வரும். கொஸ்டினை மட்டும் பார்க்க போகிறீங்க, எப்படி போட்டிருக்காங்க அவ்வளோதான். அந்த லாஜிக்கை நீங்கள் புத்தகத்திலே படிச்சிடலாம். என்கிட்டலாம் மேக்ஸ் புக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா பிடிஎஃப்பில் தான் படித்தேன். ஏன்னா புக்கை போட்டு தேடிட்டு அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அதனால் பிடிஎஃப்லேயே படிச்சிருவேன் அப்படியே ஃபோனை வச்சுக்கிட்டு. அதனால் மேக்ஸுன்றது புத்தகம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த வரலாறு, அறிவியல், பொருளாதாரம், அரசியல் அறிவியல், புவியியல், ஐஎன்எம் இதில் பார்க்கும்போது இன்னும் காமனாக சில விஷயம் சொல்லணுன்னா 10th புக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். 10th புக்கு எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி வரலாறு படிக்கிறீங்க, அறிவியல் அப்படின்னாலும் சில புத்தகம் எதோ இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் ஏதோ 1-2 வச்சுக்கோங்க. 6வதில் ஒன்று இல்லைன்னா பரவாயில்ல, 7th ஒன்று இல்லைன்னா பரவாயில்ல, 8, 9, 10 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஷேர் பண்ணிக்கோங்க. சில புக்கு இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உட்காந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இப்போ சில புக்கு இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் யூனிட்டை பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துருங்க. அது பெஸ்ட்டு. அது ஐஎன்எம்முக்கெலாம் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம். ஐஎன்எம்மை பொறுத்தவரை நமக்கு 12th புக்கு ரொம்பவே முக்கியம். 12th புக்கு ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் என்னென்னா புத்தகம் முக்கியம். ஏதோ ஒரு 20 புத்தகத்தில் ஒரு 4 புக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
தமிழ் வந்து கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஒன்லைனரை வச்சு படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒன்லைனரை வச்சு என்ன பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் பாஸ் பண்ண வரலாறு அப்படி கிடையாது. இனிமேல் வரலாறு உண்டானா தான் உண்டு. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்குங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த இரும்பு கடைலாம் இருக்குல்ல, இரும்பு கடை உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தோம்னா ஏதாவது இரும்பு கடை இருந்துச்சுன்னா போங்க, ஒரு 10 கடை ஏறி இறங்குங்க. 10 கடை அளவுக்குலாம் போகாது. அதிகபட்சம் 2 கடையிலேயே வந்து நமக்கு கிடச்சிரும். ஒரு கடைக்கு ஒரு 5-6 புக்கு கிடச்சிரும் பார்த்துங்க. அப்படின்னா ஒரு 6 கடை ஏறி இறங்குனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் புக்கு ஒரு 80% புக்கை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு 2 புக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து யாராச்சும் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? மொத்தத்தில் புக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா புத்தகம் அப்படிங்கிறது உண்மையாகவே சொல்கிறேன். நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா புக்குங்கிறத நான் தேடி போக மாட்டேன். புக்கு என்ன தேடி வருங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதை வந்து நீங்கள் தேடி போய் வாங்கணும்னு கிடையாது. காலமே என்ன பண்ணும், நேராக அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே அனுப்பி வைக்கும். ஓகே. ஆனால் வந்து பிடிஎஃப்பில் நீங்கள் படிக்கிறீங்க, பிடிஎஃப்பில் வந்து படிக்க முடியாது. ஏன்னா புத்தகமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி ஐயோ அந்த பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் ஒன்று பார்த்துருப்போம், இது எந்த புக்கில் இருக்குது, ஆமாம் அந்த புக்கில் இருக்குன்னு டக்குன்னு புக்கு எடுத்து ரெஃபர் பண்ணலாம். நம்ம பிடிஎஃப் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா போட்டு கூகுள் குரோமில் போய்ட்டு டவுன்லோடில் போய்ட்டு எந்த பேஜில் இருக்குன்னு தெரியாமல் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது. அதுவும் ஃபோனில் உள்ள வெளிச்சமும் கண் எரிச்சலும், நைட்டு தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. கண் எரிச்சல் தான் மிச்சங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிடிஎஃப்ன்றது சில டாபிக் மேக்ஸு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தத்தில் புத்தகங்கிறது வேணும். புத்தகம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். பிடிஎஃப் யூஸ் பண்ணி இது வரைக்கும் யாருமே பாஸ் பண்ணவே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ உள்ளது போட்டிக்கு வந்து நம்ம பிடிஎஃப்லாம் ரெஃபர் பண்ணுறது வேண்டாம். புத்தகத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு பார்க்கலாம். தேங்க்யூ.